ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் ஹேமா மாலினி மீது உள்ள குற்றச்சாட்டு. வர வர இவங்க தன்னோட பொண்ணுகளுக்கே டஃப் கொடுக்கறாங்க. ஹேமா மேடம், எனக்கு ஃபிலிம் ஸ்டார்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்க பொண்ணு இஷாவை மீட் பண்ணும்போது சல்மான் கான் மாதிரி ஸ்டார்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஐ லவ் யுவர் மதர். இப்படித்தான் அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. அத போய் நம்ம உண்மை நம்பி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சா அது பெரிய முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஜான் ஆப்ரஹாம் உங்க பொண்ணுகிட்ட சொல்லிருக்காரு, யுவர் மதர் இஸ் a ஹாட் ஸ்டார். ஒருவேளை பாபுல ஒர்க் பண்ணும்போது தன்னை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்காக அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஹீரோயின்ஸ் அவங்களுக்கு உங்களை பார்த்தா நிச்சயமா பொறாமையா இருக்கும். அவங்க இந்த யங் ஏஜ்லயே உங்களை மாதிரி அழகா இல்லையேன்னு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அழகுங்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கறது, அதை மெயின்டைன் பண்றது நம்ம எல்லாரோட கடமை. நாங்கள் அந்த ஹீரோயின்ஸ் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. இப்போ அவங்க உங்கள் வயசில் இருக்கும்போது அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னு. அப்படி பார்த்தா இது நல்ல விஷயம் தானே. நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன். அவங்க என்ன ஃபாலோ பண்றது அண்ட் அவங்க ஃபிட்டா இருப்பாங்கல்ல. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கான காரணம் உங்க மனசு அவ்வளவு அழகானது. 18 வயசுல எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்தீங்களோ இப்பவும் பார்க்க அப்படித்தான் இருக்கீங்கன்னு சொல்றாரு. ரொமான்டிக்கா இருக்கிறது நல்லதுதான். ஒருவேளை லைஃப்ல ரொமான்ஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். வாழ்க்கையில காதல் இருக்கு. தரம் சார் தான் உங்களை விட அதிகமா ரொமான்ஸ் பண்ணவரு. இப்பவும் உங்களுக்காக அவர் கவிதைகள் எழுதுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இது நல்ல விஷயம் தானே. அதாவது அவரு எனக்காக எழுதுற கவிதைகள் மெருகூட்டப்பட்டு இருக்கு. நீங்க அவரை கவிஞனாக்கிட்டீங்க. கவிஞர் ஆகிட்டாரு. என் மேல இருக்கிற காதல்னால கவிஞரும் ஆயிட்டாரு. நீங்க அவருக்காக என்ன பண்ணுவீங்க? டான்ஸ் பர்ஃபார்மன்ஸா? இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்ததே இல்லை. அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காரு. அது கூட நான் யாருன்னு தெரியாம தான். நல்லவேளை அவர் பாதியில போகல. நீங்க உங்க செல்லேருந்து எப்படி ரெசிப்ரோகேட் பண்றீங்க? அவரு கவிதைக்கு பதிலா நீங்க என்ன கொடுக்குறீங்க? நானும் ஒரு கவிதாயினி ஆகணும்னு முயற்சி பண்ணுவேன். அவர்கிட்ட சில விஷயங்கள் கத்துக்குவேன். எந்த வார்த்தையை எங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நாங்க கேட்கலாமா? இல்ல, நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவீங்களா? ஆமா, கண்டிப்பா அடுத்த முறை சொல்றேன். முதல் தடவை தரம் சாரை பார்த்தப்ப உங்களுக்கு தோணுச்சா இவர் தான் நமக்கு வாழ்க்கை துணைவரா வரப்போறவர்னு? ஏன்னா அப்ப அவரை பத்தி நிறைய சர்ச்சைகள் வெளிவந்திருந்தது. இவரை தான் நம்ம காதலிக்கிறோம்னு உங்களுக்கு பயமா இல்லையா? அப்போ ஒரு விதமா தோணலையா உங்களுக்கு? இல்ல, அவரை நான் முதல் முறை பார்க்கும்போது என்னோட பர்சனல் லைஃப் அவரோட தான் ஆரம்பிக்கணும் எனக்கு தெரியாது. அப்போ நிச்சயமா அதை பத்தி ஐடியா இல்லை. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது நடந்துச்சு. அது நடந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா ரொம்பவே கோவமா இருந்தாரா? இது ரொம்பவே இயல்பான விஷயம்தான். ஏன்னா அவரு ஏற்கனவே கல்யாணமானவர். சரஸ் படம் ஷூட்டிங் மால்டால நடந்துகிட்டு இருந்தது. அதுல ஒரு வண்டியில பின்னாடி 3 பேர் உட்கார்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் எங்க இருந்து தோண்டி எடுத்துட்டு வரீங்க? உங்க அப்பா உங்க 2 பேருக்கு நடுவுல உட்கார்ந்து உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரா? அது ஐ திங்க் மற்ற எல்லா ஃபாதர்ஸும் அவங்க பொண்ணுங்களோட இப்படித்தான் நடந்துக்கணும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். தரம் சார் ரொம்பவே குறும்பு பிடிச்சவர். ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சு உங்க பக்கத்துல உட்காந்துருவாரு. அவர் காதலிச்சாரு. காதலிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அண்ட் அந்த டைம் அது எல்லாமே ரொம்ப இனிமையா நல்லா இருந்தது. எனக்கு எல்லாமே லவ்லியா தெரிஞ்சது. தரம் சார் செஞ்ச எந்த குறும்புத்தனம் இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு? அது ஏகப்பட்டது இருக்கே, எதுன்னு சொல்றது? சரி, இந்த விஷயம் உண்மையான சொல்லுங்க. தரம் சாருக்கும் உங்களுக்கும் அஃபேர் இருந்தப்ப நிறைய பேர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஹேமா மேடம் எங்க போனாலும் பின்னாடியே ஆம்புலன்ஸும் போகும். ஏன்னா எத்தனை பேரோட இதயம் வெடிக்கும், எத்தனை பேர் இதயம் வெடிச்சு சாவாங்க தெரியல. அதாவது யாராவது டாப் ஹீரோயினா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். அதாவது நம்மள நிறைய பேர் விரும்ப ஆரம்பிப்பாங்க. ஸ்க்ரீன்ல பார்த்ததும் அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும், அன்பு ஏற்படும். அதனால அது அவங்களுக்கு உண்மையா தெரிய ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரி நிறைய பேர் இப்பவும் இன்னும் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டாப் ஹீரோயின்ஸை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் இப்ப கூட உங்களை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கேன்னு தான் சொல்றாங்க. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஐ மீன், ஐ எம் வெரி ஹாப்பி. ஒய் நாட்? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, விரும்புறாங்க, ஓகே. ஆனா சில நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னா, அதாவது உங்க பொண்ணு ஈஷா இருக்காங்கல்ல, அவங்கள உங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் அழகுல அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பெரிய காம்படிஷனே வைக்கலான்றாங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. என் பொண்ணு ரொம்ப அழகுதான். அண்ட் அவகிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. நீங்க சொன்னது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை அவ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் ஸ்டாராக இருக்கேன், இப்போவும் படங்களில் ஆக்ட் பண்ணுறேன். அந்த காரணத்தினால எந்த பேரண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது பசங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவாக மாறிடுறோம். தேவையே இல்லாத ஒன்று. இங்கே இது தேவையே கிடையாது. அண்ட் பப்ளிக் இதையெல்லாம் ரொம்ப கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னை கேட்டால் அது ரொம்ப தப்பான விஷயம்தான். நான் 40 வருஷம் சினி ஃபீல்டில் இருந்து இந்த நிலைமைக்கு வந்து. இல்ல இல்ல, உங்களுக்கு 2 வருஷம் தான் ஆச்சு. ஜானி மேரானம்னு ஒரு படம் பண்ணீங்க, சூப்பர் டூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க. இல்ல, மத்தபடி மத்தவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 40 வருஷம் இருக்கு, உங்களுக்கு இல்ல. ஆனா ஈஷாவுக்கு உங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு சக்சஸ் கிடைக்கலன்னு தான் சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? சில பேருக்கு அது சீக்கிரமா அமைஞ்சிடுது, இன்னும் சில பேருக்கு டைம் எடுக்கும். அண்ட் அவளுக்கு ஏத்த மாதிரி சரியான ரோல் இன்னும் கிடைக்கல. ஸோ அவளுக்கு அந்த மாதிரி நிறைய கிடைக்கணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பா தன்னோட திறமையை வெளிப்படுத்துவேன்.